வணக்கம். இந்த வீடியோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ. ஏற்கனவே இதில் 2 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். அதாவது கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், ஈஸியான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் கொடுக்குற டிப்ஸு எல்லாமே நீங்கள் பாஸ் ஆகுறதுக்கும் ஆவரேஜ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். நான் கொஷின் பேப்பர் செட் பண்ணலை. 5 இயர் கொஷின் பேப்பரோட அடிப்படையில் நான் கொடுக்குற கொஷின் பேப்பரில் பார்ட் ஏல ஒரு 5 கொஷின் எதிர்பார்க்கலாம், பார்ட் பியில் ஒரு 2-3 கொஷின், அதே போல் பார்ட் சியில் ஒரு 2 கொஷின் தான் எதிர்பார்க்க முடியும். இதில் நீங்கள் பாஸ் மட்டும்தான் ஆக முடியுமே தவிர 100% எடுக்க முடியாது. சென்டம் மார்க் எதிர்பார்க்குறவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் எல்லா சாப்டர்ஸும் எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் உங்களுக்கு முந்தின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்டில் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் வந்த சாப்டர். ஓகேவா? ஸோ போன வருஷத்தில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் சப்ஜெக்டை வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போது உங்களுக்கு 2 வருஷத்தோட கொஷின் பேப்பரில் தான் என்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மற்ற கொஷின் பேப்பரில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் தெரிஞ்சுக்கலாம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் உங்களுக்கு போர்ஷன் நிறையவே கொடுத்துருக்காங்க. பேபேக் பீரியடு கொடுத்துருப்பாங்க, ஏஆர்ஆர் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடு கொடுத்துருப்பாங்க, ஐஆர்ஆர் மெத்தடில் ப்ராப்ளம் இருக்கும், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ இருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட் இருக்கும், சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா டிசிஷன் ட்ரீ அனாலிசிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்னு பார்த்தீங்கன்னா பேபேக் பீரியடில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 மார்க் இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஸோ பேபேக் பீரியட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவுமே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்குரிய கொஷின் பேப்பர் தான். பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் இந்த பேபேக் பீரியட் கொஷின் கேட்டிருக்காங்க. அதே போல் இன்னொரு கொஷின் பேப்பர் பாருங்கள், இதுவுமே வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் பேப்பர் தான். ஏப்ரல் 2021 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேபேக் பீரியட் கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேபேக் பீரியட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்முலா தான். பட் ஆனால் இந்த பேபேக் பீரியடை 2 சுச்சுவேஷனில் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். வென் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் சேம், when cash inflows are not same அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவோம். ஃபார்முலா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த ப்ராப்ளமில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேபேக் பீரியடுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா ப்ராப்ளமும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ பேபேக் பீரியட் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. 5 மார்க்கில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அல்லது ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஏஆர்ஆர் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். இதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள் ஃபார்முலா, பேபேக்கை விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இந்த ப்ராப்ளத்துக்கும் நான் வீடியோவுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஏன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 இயர் கொஷின் பேப்பர் தான் நம்மகிட்ட இருக்குது. அதில் நமக்கு ரிப்பீட்டடாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க அதிகமாக. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சிடலாம். நான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். ஓகே,
ஸோ நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் ஒரு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 10 மார்க்கில் ஒன்றும் கேட்டிருப்பாங்க. ஸோ 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொஷின் கேட்டிருக்காங்க. 10 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் கேட்டிருப்பாங்க ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது நம்மளோட நவம்பர் 2023 கொஷின் பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2022 உங்களுக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ 2022 என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 19 வந்து பேபேக் பீரியட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேபேக் பீரியடும் உங்களுக்கு என்னது தான், இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ 14லேயும் ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதே போல் 24th கொஷின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2 கொஷின் உங்களுக்கு 10 மார்க்கில் ஒரு கொஷின், 5 மார்க்கில் ஒரு கொஷின் எதில் கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட்லேயே கேட்டிருக்காங்க. 24th கொஷினும் அதே தான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் வீடியோ போடாததுனால இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரெசன்ட் வேல்யூ, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தட் ரொம்பவே ஈஸியான மெத்தட். நம்ம எப்படி வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் 2 இன்ஃபர்மேஷனை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூலையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 14 எப்படி போடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் நம்பர் 14 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேல்குலேட் த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ப்ராப்ளம் ஏற்கனவே எடுத்து எழுதிட்டேன். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணும், வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்குமே படிக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதிடுங்க. இயர் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிவி ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3த்தையும் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதிடுங்க. இயர், பிவி ஃபேக்டர், கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது ப்ரெசன்ட் வேல்யூ, இது கேஷ் இன்ஃப்ளோ. இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.909 இன்ட்டு 5000 4545, 0.826 இன்ட்டு 6000 4956, 0.751 இன்ட்டு 7000 4257. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு கடைசியாக இதோட டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சு போட்டுடுங்க. இவ்வளோ தான். இது சிம்பிளான ப்ராப்ளம். இதில் ப்ரெசன்ட் வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் 24 இப்போ நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ 24th என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெட் ப்ரெசன்ட் வேல்யூக்கும் ப்ரெசன்ட் வேல்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6,50,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை வச்சு லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை 5 மார்க்கில். ஓகே, ஸோ இப்போ இதில் 7 இயர்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் கேஷ் இன்ஃப்ளோ, பிவி ஃபேக்டரும் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அந்த 5 மார்க்கில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். இயர் எடுத்து எழுதிக்கோங்க, கேஷ் இன்ஃப்ளோ எடுத்து எழுதிக்கோங்க, பிவி ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கோங்க. இயர் 1ல் நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நில்லுன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ்னால் என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரால் கேஷ் இன்ஃப்ளோவை மல்டிப்ளை பண்ணணும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். நில்னா 0 இன்ட்டு 870 ஒன்றுமே கிடையாது. ஆன்சர் 0வால் மல்டிப்ளை பண்ணால் 2 lakh இன்ட்டு 756 2,25,000 இன்ட்டு 658. ஸோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த ப்ராப்ளம் வந்தால் அழகாக 5 மார்க் ப்ராப்ளம்னா 5 மார்க் வாங்கிடுவீங்க, 10 மார்க்னா 10 மார்க் வாங்கிடுவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கடைசி இந்த 7 வருஷத்துக்கும் டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ். இப்போ நம்ம
நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 5 மார்க்கில் இந்த ஸ்டெப்போடு நிறுத்தியிருப்போம். கரெக்டாக அதுதான் கேட்டிருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன? ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 6,50,000. அந்த 6,50,000 மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. அந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா present value of cash outflow. ஓகேவா? அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மைனஸ் பண்ணிடுறீங்க. தட்ஸ் ஆல். நெட் ப்ரெசன்ட் வேல்யூ சிம்பிளாக ஒரு தடவை சொல்கிறேன். கொடுத்துருக்க அந்த பிவி ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுங்கள், டோட்டல் கண்டுபிடிங்க, ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணுங்கள், அதுதான் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு நவம்பர் 2022 கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூவில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் நம்பர் 24 அதே நெட் ப்ரெசன்ட் வேல்யூ தான். ஆனால் கொஷினை எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த பேபேக் பீரியட், ஏஆர்ஆர் மெத்தட் இதெல்லாம் இருக்குன்ட்டு. இதில் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அதில் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு முறை நான் காட்டிடுறேன் பாருங்கள். நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரில் பார்த்துக்கோங்க. எது எது என்ன மெத்தடில் வரும்ன்றது உங்களுக்கு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க மேம். ஓகே, ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் எதெல்லாம் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, இன்டர்னல் ரேட், ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட். நீங்கள் இது எல்லா மெத்தடும் போடலன்னா கூட கொடுத்துருக்க சம்ம நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேவைப்பட்டால் நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்ததுனால என்ன மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம்? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா? உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ப்ராப்ளம் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்ட்டு பிவி ஃபேக்டர், அவ்வளோதான் இல்லையா? நான் கொஷின் எடுத்து எழுதி வச்சேன் பாருங்கள். ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க 2 ப்ராஜெக்ட்டுன்றதுனால 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொடுத்துருக்க அமௌண்ட்டு பிவி ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஏவோட அமௌண்ட்டெல்லாம் ப்ராஜெக்ட் ஏல எழுதியிருக்கேன், ப்ராஜெக்ட் பியோட அமௌண்ட்டெல்லாம் ப்ராஜெக்ட் பியில் எடுத்து எழுதியிருக்கேன், பிவி ஃபேக்டர் எடுத்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம். இந்த பிவி ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி கடைசியாக டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 50,000. ஸோ கடைசியாக என்ன பண்ணணும்னா அந்த கேஷ் அவுட்ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஏக்கு மல்டிப்ளை பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சோம். கேஷ் அவுட்ஃப்ளோவை மைனஸ் பண்ணால் இதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பியில் அதே மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 மைனஸ் பண்ணால் 6,819. ஓகே, ஸோ எதில் ப்ரெசன்ட் வேல்யூ அதிகம்னா 6,819. நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நீங்கள் அனாலிசிஸ் எழுதணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு இட் இஸ் அபவுட் டிசிஷன் மேக்கிங் இல்லையா? ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் 2 ப்ராஜெக்டையும் கம்பேர் பண்ணி ஆன்சரை எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டிப்ஸில் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், ஏதாவது அவுட் ஆஃப் போர்ஷன் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருந்தாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இப்போ என்கிட்ட கொஷின் பேப்பர் இல்லை. ஸோ அந்த கொஷின் அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கொஷின் நம்பரை எழுதினாலே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023 நமக்கு இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கிறது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நம்பரு கொஷின் நம்பர் 19. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 19 இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஏற்கனவே ஆன்சர் எடுத்து எழுதி வச்சேன். ஓகே, ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு உங்களுக்கு சிம்பிளாக 3 இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இனிஷியல் அவுட்லே, லைஃப் ஆஃப் த அசட், எஸ்டிமேட்டட் கேஷ் ஃப்ளோ. ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் டு பி லொக்கேட்டட். இந்த ஃபேக்டர் டு பி லொக்கேட்டடுக்கு ஃபார்முலா I/C. ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ்னா, சினா கேஷ் ஃப்ளோ. இப்போ இனிஷியல் அவுட்லேன்றது தான் என்னது, ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ சி கேஷ் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க 12,500. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்கிற ரெண்டையும் டிவைட் பண்ணினா 4 தான் ஃபேக்டர் டு பி லொக்கேட்டட். இப்போ உங்களுக்கு IRR கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஷின் இதில் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி ஆனுவைட்டி டேபிள் இருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர் 4 இருக்குது இல்லையா, அதை நம்ம இந்த ஆனுவைட்டி டேபிளில் தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம இதில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன டேபிளில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆனுவைட்டி ஆஃப் 1, இதில் தான் வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபேக்டர் வந்து 4ன்றது எந்த பர்சன்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும். கொஷினில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 5 இயர்ஸில் தான் 4 எங்கே இருக்குது அப்படின்றத தேடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது இல்லையா, 5ல் பார்த்தீங்கன்னா 4னா இங்கே 4.78 இருக்குது, 4.45 எல்லாமே 4 தாண்டி இருக்குது. எக்ஸாக்ட் 4ல் என்ன இருக்குது, அடுத்த பேஜ்லேயுமே இது கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஸோ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 3.99 இருக்குது. ஓகே, ஸோ 3.99 அப்படின்றது தான் 4க்கு நியரஸ்ட், பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்போ அது எந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா 8%. ஸோ இந்த 8% தான் நியரர் டு 4. அதனால இதுதான் வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ நான் ஆன்சர் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சது ஃபேக்டர் டு பி லொக்கேட்டட் 4. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொஷினில் 5 இயர்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த 5 இயர்ஸில் தான் நீங்கள் ஆனுவைட்டி டேபிளில் தேடி இருக்கீங்க. இந்த லைன் ஆஃப் 5 இயர்ஸ் 5 இயர்ஸில் தேடினோம், எல்லாமே 4 பாயிண்ட் அபவ் இருந்தது. எது நியரஸ்ட் இருந்ததுன்னா இந்த 3.99. ஸோ 3.99னா அடுத்த நம்பர் 4 தான் இல்லையா, அப்போ அந்த 4க்கு நேராக என்ன இருந்ததுன்னா 8%. ஸோ தேர்ஃபோர் IRR இஸ் 8%. இதுதான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். உங்களோட எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி.